மொத்தம் இந்த நிலத்தோடு தொடர்பு இல்லாத எந்த ஒரு நிலத்திலேருந்து உருவானது அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு மொழி தான் வந்து சமஸ்கிருதம். அப்படி இருக்கிறப்போ அந்த மொழியை வந்து இவர்களுடைய மொழியாக இருந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ கூட இந்தியாவில் 28,000 பேருக்கு சமஸ்கிருதம் வந்து தெரிந்த மொழியாக இருக்குன்றாங்க. ஆனால் எத்தனை பேருக்கு தாய்மொழியாக இருக்குது? எங்கள் தாய் இந்த மொழி தான் பேசுனாங்க, எங்களுடைய இலக்கியங்கள் இதில் தான் இருந்தது, எங்கள் பண்பாடு வந்து இதில் இருக்குது. இப்போ என்னோட தாய்மொழின்னு நான் சொல்லிக்கிறேன், என் பண்பாடு வந்து இந்த மொழியில் இருக்குது பாருங்க அப்படின்னு நம்ம சொல்லணும்ல. இன்னைக்கு வந்து மெட்ராஸில் வந்து கலாய்ச்சிக்கிட்டோம் அப்படின்னு நம்ம பேசுகிறோம். இப்போ கலாய்த்துங்கிற சொல் எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்க்க போனால், இறையனார் கலவியல் அகப்பொருள் உரைங்கிற புத்தகத்தில் 8ஆம் நூற்றாண்டில் தமரோடு கலாய்த்து அப்படின்னு இருக்கு. புருஷனோடு கலாய்த்து, புருஷனும் பொண்டாட்டியும் வந்து பேசிட்டு இருந்தப்போ பொண்டாட்டி வந்து சண்டைக்கு போகிறத புருஷனை கலாய்ச்சாங்க அவங்க அப்படின்னு இருக்குது. இப்போ கலாய்த்துன்னு மெட்ராஸில் பயன்படுத்துகிற சொல்லுக்கு நம்ம வந்து 8ஆம் நூற்றாண்டில் வேர்ச்சொல் காட்ட முடியுது இல்லைங்களா? இதுதான் வந்து வாழ்க்கை கூட அப்படியே சேர்ந்தே வர்றது. இப்போ மெட்ராஸில் குந்து அப்படின்றாங்க. குந்துன்றது வந்து ரொம்ப அழகான தமிழ் சொல், சங்க காலத்துலேருந்து இருக்குது.